வணக்கம். ட்ரெண்ட் டாக்ஸ் டிவோ சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்த நீங்கள் எது மாதிரி ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு யோகமான கிரகமாகவும் தசையாகவும் வருகிறது, எந்த கிரகம் வந்து நமக்கு மிகவும் சுமாரான கிரகமாகவும் சுமாரான அவயோக தசைகளாக வருகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருந்தால் கொஞ்சம் நன்றாகவும் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கடக லக்ன கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்க போகிறோம். இப்போ கடக லக்ன கடகராசிக்கு யோகமான ஒரு கிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் குரு. செவ்வாய்ங்கிற குருவும் அருமையான ஒரு கிரகம். செவ்வாய் திசை குரு திசையெல்லாம் வரப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள், நல்ல கர்மா வந்து கரைக்கணும்னு அர்த்தம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து செவ்வாயும் குருவும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பலன்கள் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அற்புதமான சில செல்வ செழிப்புகள் துறையில், நம்ம துறையில் நல்லா மேலே வர்றது, தன்முனைப்பாக வர்றது, நல்ல விஷயம்லாம் நடக்கிறது, அது மாதிரிலாம் நடக்கும். இதே மாதிரி செவ்வாய் வந்து குருவோடு சேராமல் சனியோடு சேர்ந்தால் அப்படியே ப்ராப்ளம் ஆப்போசிட்டாக வரும். பிரச்சனைகள் என்னதான் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகள், சில தடைகள், அப்டக்கிள்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் செவ்வாய் தசையில் கொஞ்சம் வரும். செவ்வாய்ங்கிற காரத்தமாகி 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்ங்கிறனால தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறனால தொழில் விஷயத்துலையும் வேலை விஷயத்துலையும் அதே மாதிரி குழந்தை விஷயத்துலையும் அப்டக்கிள்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது செவ்வாய் சனி சேர்ந்தால் தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் அதே தான், பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு. அதிக ஆசைப்பட்டு தோஷம் பெறக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் இருக்குது. அது நல்ல காம்பினேஷன் கிடையாது. செவ்வாய் சுக்கரனோட சேர்வது, குருவோட பார்வையில் இருக்கிறது சேருவது, சந்திரனோட சேருவது, அது சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக அமாவாசைக்கு பக்கத்தில் இல்லாமல் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பலன்கள், அருமையான கர்ம பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கர்ம பலன் வந்து இந்த காம்பினேஷன்ஸில் தான் இருக்குது. அப்புறம் எது மாதிரி யோகமான கிரக தசை வந்து நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, எனக்கு செவ்வாய் குருவெலாம் வந்து ஓரளவுக்கு சனி ராகுவால் பாதிக்கப்படலை சார், நல்லா தான் இருக்குது, குருவோட சேர்ந்துருக்கு, சக்குரனோட சேர்ந்துருக்கு, சந்திரனோட சேர்ந்துருக்கு அப்படிங்கலாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் புதன் செவ்வாயோட சேருறது தப்பு. முதல் வீடியோலாம் சொன்ன மாதிரி புதனும் செவ்வாயும் சேருவது தப்பு, சந்திரனும் சனியும் சேருவது தப்பு. அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோடு சேருவதும் அவ்வளோ சரியாக வராது. சூரியன் வந்து சனியோட சேரக்கூடாது, சூரியன் குருவோட சேருவது நல்லது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம வினைகள் எப்படி வரப்போகுதுங்கிறது பாருங்கள். வரவே கூடாத திசை வந்து சனி திசை. 8ஆம் வீட்டு திசை வந்து கடகலக்கண கடகராசிக்கு சனி திசை வரக்கூடாத திசையாக வந்து அது 19 வருஷம் வந்து அது குருவோடு சேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். சுக்கிரனோட சேர்ந்திருந்தால் அப்படி தான், பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்றிருந்தாலும் அப்படி தான், ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு கிரகத்தின் அமைப்பு இருக்கும் பொழுது அப்படி தான். ஆனால் ராகுவோட சேர்ந்துட்டார், செவ்வாயோட சேர்ந்துட்டார்னா அப்படியே பலன்கள் மாறும். எது மாதிரி மாறும்? நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி, ஒரு தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி, அப்டிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி, நேரம் தாழ்த்தி வர மாதிரி பலன்கள் வரும். நமக்கு நேரம் நம்மளோட அவசரத்துக்கு நம்மளுடைய பிளான் பிரகாரம் எதுவும் நடக்காமல் வேற மாதிரி போகிற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருவார். அவரே நம்ம பாதிப்பு அடைஞ்சு ராகுவால் 4 டிகிரிக்குள்ளே சனி போயிடுச்சு சார்னா ஆயுசு பங்கம், அது மாதிரி சில விஷயங்களும் வந்துடும். அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது ஓவராலாக பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய புதன், சூரியன், ராசி அதிபதி சந்திரன், அதோட இருக்கிற நிலைமையும் ரொம்ப முக்கியம். அந்த ராசி அதிபதி சந்திரனே ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார்னா அருமை. இல்லை 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார், ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார்னா நல்லது. ஆனால் விருச்சகத்தில் நீச்சம் அடைஞ்சாலும் எந்த ஒளி அடிப்படையில் அவர் இருக்காருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மற்றபடி கடக லக்ன கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு செவ்வாய் யோகமாகவும் சனி அவயோகமாகவும், மற்றபடி இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், சந்திரன் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக புதன் உள்பட கொடுக்குதுங்க. இதில் வந்து செவ்வாய் சனி ராகு மற்ற கிரகத்தோட அதிக சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. செவ்வாய் சனி ராகு குருவால் சுக்கிரனால் சுபத்துவம் அந்த திருட்பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்புகள் கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி
கர்மபலன் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு தெரிஞ்சுக்க எந்த மாதிரி தசை போயிட்டுருக்கு, உங்களுக்கு செவ்வாய் ராகு குரு தசைகள் வருகிறதா, அல்லது அவயோக பெல்ட் என்று சொல்லப்படுகிற சனி புதன் கேது சுக்கிர தசைகள் போயிட்டு இருக்காங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். இது பொதுவான ஒரு அமைப்பை ஒழிய, எக்ஸ்பிளனேஷன் ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜாதகத்தை போட்டு அதில் நாம் வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கும் பொழுது எதுமாற திசையில் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலங்கள் போகுது, வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புது, எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது, எதிர்காலம் எப்படி இருக்குது, எது மாதிரி பிராப்தங்கள் காத்து இருக்கிறது, நம்மளுடைய வேலை தொழில் துறை நல்ல யோகமான துறை என்ன, நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அதிகமாக முயற்சி எடுக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அடக்கி வாசிக்கணும், மற்றபடி நம்மளுடைய படிப்பு, வேலை, தொழில், கல்யாணம், குழந்தை, வெளிநாடு, அரசு உத்தியோகம், பிரைவேட் செக்டார், எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்கள், உடல்நல கோளாறு எப்போ சரியாகுது, கடன் அடைத்தல், இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய காம்பினேஷன்ஸில், அந்த சேர்க்கைகளை கிரக சேர்க்கையில் தான் நமக்கு எல்லாமே நம்ம பார்த்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்மளுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, ஒரு கிரகமும் ஒரு கிரகத்தை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கா, அல்லது பாதிக்கிற மாதிரி இருக்கா, அல்லது ஒரு கிரகத்தை தூக்கி அதோட பலன்களை நல்லா செய்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது இன்னுமே நம்ம சொல்லலாம். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளாக எடுத்து தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் தவறான விஷயங்கள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய கர்ம பலனை நீங்களே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் ஜீவித்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.